ஓகே, மலேசியா வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பிரமிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல இது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது குறிப்பா தமிழ்நாட்டுல அதிகமாவே கிடையாது. அதிகமான பேர் அதை பண்றதே இல்ல. இங்க குறிப்பா பெண்கள், தமிழ் பெண்கள், இந்திய பெண்கள் வந்து மலேசிய இந்தியன் பெண்கள் வந்து கார் ஓட்டுறதை பார்த்தேன் நான். அண்ட் அது கார் ஓட்டுறது இல்லாம வயசானவங்களும் கார் ஓட்டுறாங்க. இது தமிழ்நாட்டுல நீங்க அதிகமா பார்க்கவே வாய்ப்பு இல்ல. அதுவும் வயசானவங்கலாம், வயசான ஆண்களே கார் இங்க கிடையாது. சோ இங்க கார் வந்து ஒரு பெரிய லக்ஸுரியா தான் இன்னும் பார்த்துட்டு, எட்டாக்கணியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் வாழ்க்கையில எல்லாம் கார் வாங்குறது தான் பெரிய லட்சியமாவே வச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் ஆண்களே சொல்றேன். அதுல பெண்கள் எல்லாம் பாருங்க. இப்போ இங்க இதுல என்ன பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு ஒரு தனித்துவம் கிரியேட் ஆகுது. அந்த தனித்துவம் இங்க இழக்கப்படுது. புரியுதுங்களா? நீங்க ஆண்களை டிபெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். இங்க வந்து பாருங்க, அவங்க தனியா ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது, தடுக்குது. அப்ப இங்க நினைச்சா ஒரு வேலைக்கு டிராவல் பண்ணிட்டு போக முடியும் பெண்களால அப்படிங்கிறது இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க நடக்க இன்னும் 10 வருஷம் பிடிக்கலாம். எத்தனை பேர் வரீங்க? அதை கண்கூட பாத்திருக்கீங்களா? நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க பாக்குறதெல்லாம் கோயில் அந்த மாதிரி விஷயத்தை தானே நீங்க நோக்கி பயணப்பட்டு இருக்கீங்க. இங்க வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு எவ்வளவு பிளெஸிங் இருக்கு அப்படின்றது தெரியும். இன்னும் வாட்ச் தட்ல பாத்திருக்கீங்களா? பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் இருக்கான்றது ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ தனித்துவத்தை கொடுக்குது, தனித்து இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்ட்ராங்கஸ்டா பெண்களுக்கு கொடுக்குது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இதெல்லாம் எப்படி மலேசிய இந்தியர்களுக்கும் மலேசிய பெண்களுக்கும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க காரணம் இது மட்டும் தான். நான் கடந்த 3 வருடங்கள் ஆய்வுல நான் கண்டுபிடிச்சது. நீங்க யாரு கூட இருக்கீங்க? தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் யாரு கூட இருக்காங்க? நீங்க இருக்கிறது மலாய் நண்பர்கள் மற்றும் சைனீஸ் நண்பர்கள். அப்போ அவங்க அட்வான்ஸ்டா இருக்கிறது தான் முதல் காரணமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுதான் உங்களுக்கான தூண்டுதலை பல விஷயத்துல ஏற்படுத்துது. நீங்களும் அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அப்படி ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் குறைவு. பல மாநிலங்களையும் சரி, அங்க இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பீப்புள் சரௌண்டடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதை நிறைய பார்த்தாவது அதை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்பு அங்க கம்மி. இன்னமும் வாய்ப்பு இருக்குமான்றது கூட தெரியல. ஆனா இங்க அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, மலேசியால வெறும் இந்தியன்ஸ் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு, இந்த அப்கிரேட் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்போ கொஞ்சம் கண்விழிச்சு பாருங்க, உங்க கூட யாரு இருக்காங்கன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் உங்க லைஃப்ல. உங்களை விட மேல இருக்கவங்க உங்க கூட இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உங்களை விட கீழே இருக்கவங்க அவங்களே நீங்க எப்போதும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட சமமா இருக்கவங்களே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஒரு சமூகம் வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னா இதுதான் காரணங்கள். இதை வச்சு புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது இங்க குறிப்பா பெண்கள் கிட்ட நான் பார்த்தது வியந்தது. நான் தான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டுல இது வாய்ப்பே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய பிளெஸிங் தெரியுமா? இதுக்கப்புறமும் நீங்க போய் பாருங்க, தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவு. அதுவும் கிளாஸ், ஹை கிளாஸ், அதுக்கப்புறம் ஹை மிடில் கிளாஸ், இந்த மாதிரி ஆட்கள் தான் ஓட்டுறாங்க காரைய. இன்னொரு ரீசன் நான் பார்த்து சொல்லணும்னு நினைச்சது, அங்க இன்னமும் மேனுவல்ல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னமும் மேனுவல் காசு தான் நிறைய இருக்கு. ஆட்டோமேட்டிக் வரல. இங்க ஆட்டோமேட்டிக்ன்ற சிஸ்டம் இங்க எல்லா கார்லயும் கொடுக்கறதுனால அது ஒரு ரீசனாவும் பாக்குறேன். இல்லாட்டி வாய்ப்பு இல்ல. மேனுவல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் பிளஸ் அங்க டிரைவிங்கும் ரொம்ப கஷ்டம் தான். பட் அதை வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா பெண்கள் வாய்ப்பை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு டிரைவபிலிட்டி வந்து கஷ்டமா இருக்காதுன்றது தான் தோணுது. இங்கேயும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா பண்றாங்க. சோ நான் சொல்றப்பே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இது கிஃப்ட், எவ்வளவு பெரிய ஃப்ரீடம் யூ ஹேவ். ஏன்னா உங்களுக்கு அது இன்னும் வரல, எப்போ வரப்போகுதுன்றதும் தெரியல. அப்ப நீங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்க சம்பாரிச்சு கார் வாங்குங்க. லக்ஸுரிக்காகவோ இல்ல வேற எவனுக்காகவோ தயவுசெய்து கார் வாங்காதீங்க. அண்ட் இந்த காரு உங்க பயணத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்க ஜேர்னி ஆஃப் லைஃப், அந்த ஜேர்னில நீங்க டிராவல் பண்றீங்க, உங்க லைஃபும் டிராவல் ஆகுது. பிளஸ் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. உங்க வளர்ச்சி உங்களுக்கானது ரொம்ப முக்கியம். நீங்க வெல்த்தி ஆகிறது தான் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை நகரும். உங்களையும் உங்க ஃபேமிலியும் நீங்களும் நல்லா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க சொசைட்டி அடுத்த கட்டத்தை நோக்கி சிறப்பா, செழிப்பா, ஆரோக்கியமா பயணிக்கும். அது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி லேடிஸ். இந்த ஃப்ரீடத்தை தயவு செய்து அற்புதமா பயன்படுத்துங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது இன்னொருத்தங்க கிட்ட எத்தனை வருஷம் ஆகுன்றது தெரியல வரதுக்கு. ஸோ யூ ஆர் சோ பிளெஸ்ட். அப்போ நீங்க ரியலி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா பதிவு பண்ணுங்க, ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாளா இதை யாரும் பதிவு பண்ணி நான் பார்க்கல. எனக்கு இது விசித்திரமா தெரிஞ்சது. ஏன்னா ரெண்டு ஊர்லயும் நான் பார்க்கும்போது, ஏன்னா இந்த ஊர்ல இப்படி இருக்காங்க, இந்த ஊர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். அந்த பதிவுகள் வேணும். அந்த ரெண்டு ஊரை பத்தின பதிவுகள், 2 ஊரை பத்தின என்னோட பதிவுகள் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை சார்ந்த வீடியோக்கள் நான் போடுறேன். முழுக்க என்னோட வழிகளில் தான் அது இருக்கும். என்னோட பார்வையில் தான் அந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். தேங்க்யூ so much for watching and happy manifesting. All the best girls.